ஹாய் மக்களே, நான் வந்து எழில். எப்பயுமே ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினேஷ் தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணுவார். அவர் வர முடியல, அதனால நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா வீடியோஸுமே நான் தான் எடிட் பண்ணுவேன். டைமாக அன்பாக்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த அன்பாக்சிங் வீடியோவில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுற மொபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவோ V30 Pro 41,999க்கு ரொம்பவே ஃப்ளாக்ஷிப் மொபைல் அப்படின்னு கூட சொல்லலாம். New Vivo V30 series. இது வரைக்கும் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம கிங் மொபைல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம விவோ V30 Proவை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். அண்ட் IMEI கார்டோட அந்த ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்தது கேஸ் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் பார்த்தீங்கன்னா 80 watts ப்ளஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சைடு வந்து USB இருக்குது, இன்னொரு சைடில் வந்து உங்களுக்கு Type-C கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா விவோ V30 Pro இது வந்து ஸ்லிம்மஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கையில் பிடிச்சிருக்கும் போதே ரொம்ப லைட் வெயிட்டோட ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கர்வ்ட் எட்ஜஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஃபினிஷிங் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப நைஸாக ஸ்மூத்தாக இருக்குது மொபைலை கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கும் போது. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அண்ட் டவுனில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் போர்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு வந்து மைக் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சிம் எஜெக்ட் பண்ணி பார்ப்போம். சிம் ட்ரேல பார்த்தீங்கன்னா சிம் 1 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சிம் 2 யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் மெமரி வந்து யூஸ் பண்ண முடியாது. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அந்தமான் ப்ளூ கலர். இதை உங்களுக்கு டச் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த அந்தமானில் இருக்க அந்த ஃபீல் மாதிரி ஒரு மார்பிள் ஃபீல் உங்களுக்கு அழகாக கொடுக்குது. அண்ட் கிளாஸ் டைப்பில் அவங்க ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கேயுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கர்வ்டோட ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அந்த கர்வ்டு உங்களுக்கு இங்கேயுமே நல்லா இருக்குது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் ஆஃப் 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே வந்து மொபைல் நல்லா ஸ்லிம்மாகவே இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப லுக் வைஸ் சூப்பராகவும் இருக்குது. 3D கர்வ் டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. 7.4mm சைஸில் 188 கிராம் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க மொபைலை. ரிஃப்ரெஷ் ரேட் 120Hz இருக்கனால உங்களுக்கு வந்து கேமிங் அண்ட் வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். கேமிங்க்கும் சரி, வீடியோஸ் பார்க்கும்போது சரி, உங்களுக்கு பஃபர் ஆகவே ஆகாது. நம்ம அன்பாக்ஸ் பண்ண மொபைல் பார்த்தீங்கன்னா அந்தமான் ப்ளூ. பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்தமான் சி எந்த அளவுக்கு வேவ்ஸ் அழகாக சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி அதோட டிசைன் அண்ட் லுக் பார்த்தீங்கன்னா அந்தமான் வேவ்ஸ் இருக்கிற மாதிரியே ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு பார்க்கவும் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் வருது. அந்த ட்ரிபிள் கேமராவுமே எப்படி பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுமே ஒரே எம்போஸ்ட் சிங்கிள் பேனல்ல டிசைன் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. பீஸ் கிளவுட் ஸ்டெப் டிசைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப்ல கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து 50 மெகா பிக்சல் VCS ட்ரூ கலர்ல கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனி IMX920 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் AF அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து AI குரூப் போர்ட்ரேட் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஆட்டோ ஃபோக்கஸும் கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஜீஸ் ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 50mm ஃபோக்கல் லென்த் இருக்குது. அண்ட் ஆல்சோ 2x ஜூமிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் யூனிக்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AF குரூப் செல்ஃபி கொடுத்துருக்காங்க. உங்களுக்காக சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து நாங்கள் இதில் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்களே பார்த்துட்டு அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொபைலோட பேக் பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரைட் ஏஜி கிளாஸோட மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போதே டச் பண்ணும்போதும் சரி உங்களுக்கு அந்த கிளாஸ் மேக்கிங் ஃபீல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.78 இன்ச்சஸில் வருது. உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷனோட இருக்குது. அண்ட் ஆல்சோ ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. விவோ V30 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Dimensity 8200 ப்ராசஸரோட வருது. 4nm ப்ராசஸர். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா லார்ஜ் கூலிங் சிஸ்டம் இருக்கனால நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் கேம் விளையாண்டாலுமே உங்களுக்கு வந்து மொபைல் ஹீட் ஆகிறதோ இல்லை வந்து மொபைல் ஹேங் ஆகிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்காக நாங்கள் ஒரு கேம் ஒன்று டவுன்லோட் பண்ணி விளையாண்டு பார்த்து எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை நாங்கள் கொடுக்குறோம்.
இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஐ ப்ரொடக்ஷனுக்காக நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லோ ப்ளூ லைட் ஹார்ட்வேர் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2160Hz டிம்மிங் லைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நைட்டில் இந்த மொபைல் யூஸ் பண்ணும்போது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ரேம் அண்ட் மெமரி பார்ப்போம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வேரியண்ட்டில் கிடைக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB ரோமில் கிடைக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12GB RAM 512GB ரோமில் கிடைக்குது. இந்த 12GB ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்னல் மெமரியிலேருந்து நீங்கள் 12GB வந்து ரேமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IP54 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வாட்டர்ஸ் பட்டாலும் சரி இல்லை டஸ்ட் பட்டாலும் சரி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டம் லாக் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. மொபைலில் பார்த்தீங்கன்னா ஹிடன் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்கனால 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 48 மினிட்ஸ்லேயே ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும். மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா 23 டேஸ்க்கு மொபைல் சார்ஜ் சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரௌசிங் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டா மாதிரி சோஷியல் மீடியாஸில் உங்களுக்கு 13 hours சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ஜி மாதிரியான கேம்ஸ் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா 8 hours சஸ்டெயின் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யூடியூப்பில் வந்து நீங்கள் வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்க அப்படின்னா 16 hours உங்களுக்கு சார்ஜ் சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவோ V13 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபன் டச் OS 14 வருது. உங்களுக்காக யூடியூப் வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி இதோட டியூவல் ஸ்பீக்கர்ஸ் மற்றும் இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நாங்கள் காட்ட போகிறோம். ஓவரால் பார்த்தீங்கன்னா 42,000க்கு ஒரு பவர் பேக்கடான சூப்பரான கேமரா உள்ள ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 42,000க்கு மொபைல் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் 42,000க்கு மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மொபைலை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த மொபைலை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் அண்ட் டெக் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.